Happy morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு லெசன்ஸில் வந்து ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கி பார்க்குறது. சாயில் இஸ் த லூஸ் மெட்டீரியல் மெயின்லி ஃபார்ம்ட் பை த weathering and erosion of rocks. It forms an important element of agriculture. It provides essential minerals and nutrients for the growth of vegetation. மண் என்பது வானிலை சிதைவு மற்றும் அரிப்பினால் பாறைகள் சிதைந்து உருவாகக்கூடிய துகள்கள் தான் வந்து துகள்களாக கிடைக்கிறது தான் வந்து மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மண் அப்படின்னு சொல்லும்போது வேளாண்மை, அதாவது தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு கனிமங்கள் அப்படி ஊட்டச்சத்து அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மண்ணில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மண் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் இன் திஸ் வேர்ல்ட் டேக்ஸ் 300 to 1000 years to form 2 inches of soil. 300 முதல் 1000 ஆண்டுகளாக 2 அங்குல வளமான மண் உருவாகிறதுக்கு 2 அங்குலத்துக்கு மண் உருவாவதற்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இந்த 300 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி 300 to 1000 இயர்ஸ் மில்லியன் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அங்குல மண் உருவாகிறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மண்ணினுடைய தன்மை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்டர்ஸ் லைக் கிளைமேட், பேரண்ட் ராக்ஸ் அண்ட் வெஜிடேஷன்ஸ் கவர்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். காலநிலை, தாய்ப்பாறைகள் மற்றும் தாவர மூட்டம் இந்த காரணிகளை வந்து சார்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. The soil is Tamil Nadu are broadly classified into 5 types according to their கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது மண் அப்படின்னு சொல்லும்போது 5 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் என்னென்ன அப்படின்னா, த சாயில் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லாட்ரைட் அண்ட் சலைன் சாயில் இதெல்லாம் வந்து மண்ணினுடைய வகைகள்னு சொல்கிறாங்க. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் மற்றும் உவர் மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தனை ஒரு டைப்ஸாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில், வண்டல் மண். அலுவியல் சாயில் ஆர் ஃபார்ம்டு த டிபோசிஷன்ஸ் ஆஃப் ஸ்லைட் பை த ரிவர்ஸ். வண்டல் மண் வந்து ஆறுகளால் படிய வைக்கக்கூடிய நுண் படிவங்களாக உருவாகுது. இதில் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மேக்னீஸ், மெக்னீசியம், நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் இந்த தாதுக்களெல்லாம் வந்து அதிகமாக கொண்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்னது டிஃபிஷியன்ஸ் இன் நைட்ரஜன் அண்ட் ஹியூமன்ஸ், அதாவது நைட்ரஜன் மற்றும் இலை மக்குகள் வந்து குறைவாக இந்த மண்ணில் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் வந்து அதிகமாக உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரும்பு, வாழை, நெல் இதெல்லாம் வந்து அதிகமாக பயிரிடப்படுது. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலி திஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில் இஸ் ஃபவுண்ட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கூடலூர், திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த மண் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில். பிளாக் சாயில்னு சொல்லும்போது கரிசல் மண். இது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சாயில் ஆர் ஃபார்ம்டு த வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ், அதாவது தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலமாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் வந்து அழைக்கப்படுது. ப்ளஸ் வந்து இதில் என்ன அதிகமாக வந்து க்ரோயிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன். இந்த மண்ணில் வந்து அதிகமாக பருத்தி அப்படின்றது வந்து விளைவிக்கப்படுது. இதில் வந்து என்னென்ன மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட், நைட்ரஜன், ஆர்கானிக் மேட்டர், கால்சியம், மேக்னீசியம், கார்பனேட்ஸ், பொட்டாஸ் இதெல்லாம் வந்து
அதிகமாக இருக்குது. இங்கே காட்டன், சொர்க்கம், கம்பு அண்ட் ஃபுட் கிராப்ஸ், மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் த பிளாக் சாயில் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு பிளாக் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா த ரெட் சாயில் கவர் த 2/3, அதாவது 3/2 செம்மண் வந்து பரவியுள்ள இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு. தே ஆர் ஃபவுண்ட் த பர்டிகுலர்லி ஆஃப் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் என்னது த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடி, ராகி, டொபாக்கோ அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் த சீஃப் கிராப்ஸ் ஆஃப் க்ரோன் இன் திஸ் சாயில். ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் கிராப்ஸ் கேன் பி க்ரோன் இன் திஸ் சாயில். அதாவது எல்லா வகையான தாவரங்களும் வளரக்கூடிய மண் பக்குவமானது இந்த மண்ணில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதிகமாக சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இவ்வகையான ரெட் சாயில்ஸ் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாட்ரிட் சாயில், அதாவது சரளை மண். திஸ் சாயில் இஸ் ஃபார்ம்டு த ப்ராசஸ் ஆஃப் இன்டென்ஸ் லீச்சிங். லாட்ரிட் சாயில் ஆர் ஃபவுண்ட் இன் த சம் பார்ட்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் காணப்படுது. இட் கவர்ஸ் த மவுண்டைன்ஸ் ரீஜியன். திஸ் நீல்கிரீஸ் கிராப்ஸ் க்ரோன் இன் திஸ் சாயில் ஆர், இங்கே என்ன அப்படின்னா பேடி, ஜிஞ்சர், பெப்பர் அண்ட் பிளான்டேஷன்ஸ் தாவர வகைகள் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மண்ணில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சலைன் சாயில், அதாவது உவர் மண் அப்படின்னு சொல்கிறது. அப்போ உவர் மண் அப்படின்னு சொல்லும்போது சலைன் சாயில் இஸ் தமிழ்நாடு ஆர் கன்ஃபைன்ட் டு த கோரமண்டல் கோஸ்ட், அதாவது தமிழ்நாட்டினுடைய சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும்தான் இந்த மண் வந்து காணப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிசம்பர் 26, 2004 அதில் ஏற்பட்ட brought a lot of sand and deposits along the east coast of தமிழ்நாடு. சுனாமி வேவ்ஸ், சுனாமி வந்து டிசம்பர் 26, 2004 அதிக அளவு மணல் படிவுகளை வந்து தமிழக கடற்கரை பகுதியில் படிய வைத்தது. இதனால் வந்து கடற்கரையினுடைய சில பகுதிகளில் வந்து பயிரிட உகந்ததாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாயில் எரோஷன். இந்த சாயில் எரோஷன் சொல்லும்போது மண் அரிப்பு. அப்போ சாயில் இஸ் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டு ரீப்ளேஸ் த சாயில் ஒன்ஸ் இட்ஸ் கெட்ஸ் டிகிரேட்டட். Soil erosion reduce the fertility of soil, which is turn reduce agriculture productivity. So it is necessary to take intensive care in conserve the soil resources. அதாவது மண் அப்படின்றது வந்து ஒரு புதுப்பிக்க இயலாத ஒரு வளம் அப்படின்னு சொல்ல. மண்ணரிப்புன்னு சொல்லும்போது ஒரு தடவை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது புதுப்பிப்பது எளிதான செயல் அல்ல. அதே மாதிரி காடுகள் அழிப்பு, அதிக மேய்ப்பு, அதாவது மேய்ச்சல் நிலங்கள், நகரமயமாக்குதல், அதிக மழைப்பொழிவு, இதெல்லாம் வந்து மண்ணரிப்பினுடைய முக்கிய காரணங்கள்னு சொல்கிறாங்க. அந்த மண்ணரிப்பு அப்படின்னு சொல்லும்போது மண் வளத்தை குறைத்து விளைச்சலை வந்து என்ன செய்யுது, குறைக்க ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து மண் வளத்தை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவது அப்படின்றது வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், அதாவது இயற்கை தாவரங்கள், ஃப்ளோரா அண்ட் ஃபியூனா. இது பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெஃபர்ஸ் டு த ஃபாரஸ்ட் கவர்ஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ், நேச்சுரல் சாயில்ஸ், டெம்பரேச்சர், rainfall, major factors that control the distributions of natural vegetation at the National Forest Policy 1998. 1988 தேசிய வனக்கொள்கையின்படி புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்கணும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2017 assessment, the area under forest in the state 26,281 square kilometer, which constitutes the 20.21% of the total area. 28.281 சதுர கிலோமீட்டர் வந்து காடுகளுடைய பரப்பளவு தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்த பரவில்
பரப்பளவில் 20.21% வந்து இந்தியாவில் உள்ள காடுகள் வந்து தமிழகத்தின் பங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு சொல்லும்போது 2.99%ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பசுமை மாறா காடுகளுடைய புதற்காடுகள் தமிழ்நாட்டில் வந்து காடுகளை வந்து வேறுபடுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த 25 global hotspot biodiversity and one of the 3 mega centers of endemism in India. The following table shows the categories of forest and their area extent classified under the provisions of India Forest Act அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உலகில் வந்து 25 உயிரின பன்மை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் ஹாட்ஸ்பாட். இது வந்து செறிந்த பகுதிகள் வந்து ஒன்றாக இந்தியாவினுடைய தனி சிறப்பு வாய்ந்த உயிரினங்களை கொண்ட 3 பகுதிகளில் ஒன்றாகவும் இது திகழுது. இது வந்து என்னென்னா இந்திய வனச்சட்டத்தின்படி அமைந்த காடுகளினுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க. அதில் ஃபாரஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லும்போது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அதாவது ஒதுக்கப்பட்ட காடுகள், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட காடுகள், அன்கிளாசிஃபைடு ஃபாரஸ்ட் வரையறுக்கப்படாத காடுகள். டோட்டல் வந்து 22,507. தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹேண்ட் புக்கில் 2016 ரெக்கார்ட் படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாரஸ்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காடுகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மாண்டேன் டெம்பரேட் ஃபாரஸ்ட் மித வெப்பமண்டல மலைக்காடுகள், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் பிச்சாவர காடுகள்னு சொல்லுவாங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இது இந்த மாதிரி அப்புறம் இதெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ த ஃபர்ஸ்ட் ஒன் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது திஸ் ஃபாரஸ்ட் டைப் இஸ் ஃபவுண்ட் த ரீஜன் ஆஃப் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால், அதாவது அதிக மழை பெறக்கூடிய பகுதிகளில் வகை காடுகள் வந்து காணப்படுது. எங்கெங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சரிவுகளில் இந்த மாதிரி காடுகள் வந்து காணப்படுது. இங்கே என்னென்ன மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது மலாபார் அயன்வுட், பனாசா, ஜாவா ப்ளம், ஜாமுன் ஜாக், கிண்டல், அயனி அண்ட் கிரேப் மைட்ரில். The semi-evergreen type of forest in this state is found over the region of subtropical climate. அதாவது